முக்கிய செய்திகள். போர் நிறுத்தம் தொடர்பாக ட்ரம்பை நாளை சந்திக்கிறார் ஜெலன்ஸ்கி. உடன்பாடு ஏற்பட்டால் பதவி விலக புட்டின் முடிவு செய்திருப்பதாக தகவல். H-1B விசா விவகாரம் தொடர்பாக அமெரிக்காவுடன் மத்திய அரசு பேச்சு. நடைமுறை சிக்கல்கள் குறித்து வெளியுறவுத்துறை அதிகாரிகள் விளக்கம். மீண்டும் சரத்பவாருடன் கைகோர்க்கிறார் அஜித் பவார். மகாராஷ்டிரா அரசியலில் பரபரப்பு திருப்பம். வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்க்க இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் தமிழகம் முழுவதும் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தகவல். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஸ்டாலின் இன்று கள ஆய்வு. 2,66,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். வணக்கம். வணக்கம். ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் ட்ரம்பை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நாளை மீண்டும் சந்திக்க உள்ள நிலையில் போர் நிறுத்தம் ஏற்பட ஏதுவாக ரஷ்ய அதிபர் புதின் பதவி விலக உள்ளதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாட்டோ அமைப்பில் சேர எதிர்ப்பு தெரிவித்து உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் தாக்குதல் 4வது ஆண்டை எட்ட உள்ளது. இந்த போரில் இருதரப்புக்கும் பலத்த பொருட்சேதமும் உயிர் சேதமும் ஏற்பட்டுள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய அதிபர் புதின் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் தனித்தனியாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆலோசனை நடத்தினார். இதைத் தொடர்ந்து 28 அம்ச போர் நிறுத்த ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொள்ள வைக்க ஸ்டீவ் விட்காஃப் தலைமையிலான குழுவை இரு நாடுகளின் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த ட்ரம்ப் அனுப்பி வைத்தார். ஆனால் 28 அம்சங்களில் பெரும்பாலானவை ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருப்பதாக கூறி ஜெலன்ஸ்கியும் ஐரோப்பிய நாடுகளும் அதனை ஏற்க மறுத்துவிட்டனர். இந்நிலையில் 20 அம்ச ஒப்பந்தம் உருவாக்கப்பட்ட அமெரிக்காவின் மியாமி நகரில் இது குறித்து ரஷ்யா மற்றும் உக்ரைன் அதிகாரிகளுடன் அமெரிக்க குழு ஆலோசனை நடத்தியது. இதைத் தொடர்ந்து 20 அம்ச ஒப்பந்தத்தை ஏற்பதாக ஜெலன்ஸ்கி அறிவித்தார். இந்நிலையில் 90% அமைதி ஒப்பந்தம் தயாராக உள்ளதாகவும் இது குறித்து அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள மாராலாகோவில் ட்ரம்பை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ட்ரம்புடனான சந்திப்பின் போது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் புத்தாண்டுக்குள் நல்ல விஷயம் நடக்கும் என்றும் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். எனினும் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி சந்திப்பு குறித்து வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்காவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவதை ஒப்புக்கொண்டுள்ளதாக கிரெம்ளின் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார். ரஷ்யா கைப்பற்றிய பகுதிகளை உக்ரைனிடம் திருப்பி அளிக்க புதின் சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் அதே சமயம் டான்பாஸ் பகுதியை முழுமையாக தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் புத்தாண்டில் முடிவுக்கு வருமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்நிலையில் மாராலாகோவில் நடைபெறவுள்ள ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு ஒப்பந்தம் உருவானால் மேற்கத்திய நாடுகள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஒரு தலைவரை நியமிக்கும் வகையில் புதின் பதவி விலக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக தகவலை வெளியிட்டுள்ள பத்திரிகையாளர் லியோனிட் ராகோசின் புதினுக்கு பதிலாக அவருடைய நம்பிக்கைக்குரிய டிமிட்ரி கொசாக் அதிபராக வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளார். H-1B விசா புதிய நடைமுறையால் இந்தியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது குறித்து அமெரிக்காவிடம் இந்திய வெளியுறவுத்துறை கவலை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் தொழில்நுட்பம், மருத்துவம், கல்வி நிறுவனங்களில் பணியாற்ற செல்லும் வெளிநாட்டவர்களுக்கு H-1B விசா வழங்கப்படுகிறது. ஆண்டுக்கு 85,000 விசாக்கள் வழங்கப்படும் நிலையில் அவற்றில் 71% விசாக்களை இந்தியர்கள் பெறுகின்றனர். இந்நிலையில் 2வது முறையாக அமெரிக்க அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் H-1B விசாவை சில நிறுவனங்கள் முறைகேடாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். இதனை தடுக்க இந்த விசாவுக்காக கட்டணத்தை $1,00,000 உயர்த்தினார். மேலும் அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்பை கருத்தில் கொண்டு H-1B பெறுவதற்கு விண்ணப்பித்தவர்களின் 5 ஆண்டு கால சமூக வலைதள கணக்குகள் ஆய்வு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக H-1B விசா வழங்குவதற்காக நேர்காணலுக்கான நடைமுறைகள் தாமதமாகின. டிசம்பர் மாதம் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு அடுத்த மாதம் தொடங்கி மே மாதம் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனால் திருமணம் உள்ளிட்ட சொந்த வேலைகள் மற்றும் பிற அலுவல்களுக்காக இந்தியா வந்த நூற்றுக்கணக்கானோர் அமெரிக்கா செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் H-1B விசா தொடர்பான கவலைகளை அமெரிக்காவிடம் முறையாக எடுத்து கூறியுள்ளதாக தெரிவித்தார். இந்த பிரச்சனையால் பணி நியமனங்கள் மற்றும் நடைமுறை சிக்கல்களை இந்தியர்கள் சந்தித்து வருவது குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டதாக அவர் கூறினார். We have flagged these issues and our concerns of our nationals to the US side, both here in New Delhi and in Washington DC, and we hope that these delays and these disruptions will be addressed. There are several people who have been stranded for an extended period of time.
because of scheduling or rescheduling issues of consular appointments, and these have also caused a lot of hardships to their families, to the family life that they have, as also to the education of their children. விசா வழங்குவது ஒரு நாட்டின் இறையாண்மை சம்பந்தப்பட்டது என்ற திரு ஜெய்ஸ்வால், எனினும் இது குறித்து இந்தியாவின் கவலையை எடுத்து கூறியுள்ளதாக தெரிவித்தார். இந்தியர்களுக்கான விசா செயல்முறை சீராக நடைபெறுவதை உறுதி செய்ய அமெரிக்காவுடன் வெளியுறவுத்துறை ஆலோசனை நடத்தி வருவதாக அவர் கூறினார். இந்நிலையில் H1B விசாக்கள் இனி திறன் வாய்ந்த பணியாளர்களுக்கும் உயர் ஊதியம் பெறுபவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்று அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிரா அரசியலில் புதிய திருப்பமாக திரு சரத்பவார் மற்றும் திரு அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் மீண்டும் இணைய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவராக இருந்த திரு அஜித் பவார் தனது சித்தப்பாவின் கட்சியில் இருந்து விலகி 18 எம்எல்ஏக்களுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தார். திரு ஏக்நாத் ஷிண்டே மற்றும் திரு தேவேந்திர ஃபட்னாவிஸ் தலைமையிலான அரசில் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. இந்நிலையில் அண்மையில் நடைபெற்ற மகாராஷ்டிர மாநில உள்ளாட்சி தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாஜக, திரு ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, திரு அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்டன. இதில் பாஜக பெரும் வெற்றி பெற்ற நிலையில் தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா கட்சிகளுக்கு சொற்ப இடங்களே கிடைத்தன. அடுத்த கட்டமாக மும்பை, புனே உள்ளிட்ட 29 உள்ளாட்சிகளில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட பாஜக முடிவு செய்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்துள்ள திரு அஜித் பவார் திரு சரத் பவாருடன் 2 நாட்களுக்கு முன்பு ஆலோசனை நடத்தியுள்ளார். அப்போது புனே, பிம்ரிசிஞ்ச்வாட் நகராட்சிகளில் கூட்டணி அமைத்து போட்டியிட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் 85 வயதாகும் திரு சரத் பவாரின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நிறைவடைவதால் அரசியலில் இருந்து அவர் ஓய்வு பெற உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு திரு அஜித் பவார் தலைமை தாங்க உள்ளதாகவும் தேசிய அரசியலை திரு சரத் பவாரின் மகள் திருமதி சுப்ரியா சுலே கவனித்துக் கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதே சமயம் கட்சியை உடைத்து பாஜக பக்கம் சென்ற திரு அஜித் பவாரின் தலைமையை ஏற்க சில தலைவர்கள் தயக்கம் காட்டுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்களில் திரு பிரசாந்த் ஜெகதீப் காங்கிரஸ் கட்சியில் இணைந்துவிட்ட நிலையில் மற்றவர்களும் மாற்று வழியை நோக்கி செல்ல வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது விடுபட்டவர்கள், புதிய வாக்காளர்கள் பெயர் சேர்க்க மாநிலம் முழுவதும் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு இன்னும் சில மாதங்களில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை கடந்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கி இந்த மாதம் 14ஆம் தேதி வரை தேர்தல் ஆணையம் நடத்தியது. இதைத் தொடர்ந்து கடந்த 19ஆம் தேதி வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலின்படி 97,37,000 வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டன. பட்டியலில் இடம்பெறாதவர்கள் தங்கள் பெயர்களை மீண்டும் சேர்க்கவும், பட்டியலில் இருந்து பெயரை நீக்கவும் கடந்த 19ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அதனை பயன்படுத்தி இதுவரை 1,83,111 பேர் பெயர் சேர்க்கைக்காக விண்ணப்பங்களை அளித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 1,708 பேர் பெயர் நீக்கத்துக்காக விண்ணப்பங்களை அளித்துள்ளனர். இந்நிலையில் வாக்காளர்கள் தங்கள் பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கான விண்ணப்பங்களை அளிக்கவும், பெயர் நீக்கவும் வசதியாக இன்றும் நாளையும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன. மாநிலம் முழுவதும் 75,000 வாக்குச்சாவடிகளில் நடைபெறும் சிறப்பு முகாம்களில் பட்டியலில் விடுபட்டவர்கள் மற்றும் புதிய வாக்காளர்கள் பெயர் சேர்க்க படிவம் 6 அளிக்க வேண்டும். ஜனவரி 1ஆம் தேதி 18 வயது பூர்த்தியடையும் முதல் தலைமுறை வாக்காளர்களும் பெயர் சேர்க்க படிவங்களை வழங்கலாம். படிவம் 6 தாக்கல் செய்யும் போது கண்டிப்பாக உறுதிமொழி படிவத்தையும் தாக்கல் செய்ய வேண்டும். இந்த உறுதிமொழி படிவத்தில் 2002 மற்றும் 2005ஆம் ஆண்டு நடைபெற்ற சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள தங்கள் குடும்பத்தினரின் பெயரை கண்டிப்பாக பூர்த்தி செய்து அளிக்க வேண்டும். அத்துடன் படிவத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள வயதுக்கான சான்று மற்றும் இருப்பிடத்துக்கான சான்றை அளிக்க வேண்டும். தங்கள் தெருவுக்கு ஒதுக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் மட்டுமே இந்த படிவங்களை தாக்கல் செய்ய வேண்டும். முகவரி மாற்றம், வாக்காளர் பட்டியலில் அளிக்கப்பட்ட பதிவுகள் திருத்தம், வாக்காளர் அடையாள அட்டை மாற்றம் செய்ய படிவம் 8 தாக்கல் செய்ய வேண்டும். பெயர் நீக்கம் செய்ய படிவம் 7 பூர்த்தி செய்து அளிக்க வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்று கள ஆய்வு மேற்கொண்டு 2,66,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேரடியாக சென்று அரசு திட்டங்களின் செயல்பாடு குறித்து ஆய்வு செய்து வரும் முதலமைச்சர் நேற்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொண்டார். இந்நிலையில் திருவண்ணாமலை சென்றுள்ள திரு ஸ்டாலின் மலப்பாம்பாடி கலைஞர் திடலில் இன்று நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்கிறார்.
அங்கு 2095 கோடி ரூபாய் மதிப்பிலான 314 முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைக்கும் அவர் 46 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 2,66,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். திருவண்ணாமலையில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் 30 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையம், 32 கோடியே 16 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள காய்கறி, பூ மற்றும் பழச்சந்தை ஆகியவற்றையும் அவர் திறந்து வைக்கிறார். பள்ளி கல்வித்துறை சார்பில் மாநகரில் 56 கோடியே 47 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள அரசு மாதிரி பள்ளி கட்டடம் மற்றும் மாணவர் விடுதிகள், கலைஞர் அரசு கல்லூரியில் புதிய வகுப்பறைகள், ஆய்வகங்கள், போலூர் ஒன்றியம் கஸ்தம்பாடியில் 22 கோடியே 63 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள இலங்கை தமிழர்களுக்கான 280 வீடுகள் ஆகியவற்றை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 162 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள 4 வழித்தட சாலைகள், உயர்மட்ட பாலங்கள், நீர்வளத்துறை சார்பில் 35 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணைகள் உள்ளிட்ட பல்வேறு முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். விழாவை நிறைவு செய்த பின்னர் சென்னை திரும்பும் வழியில் வந்தவாசி, செய்யாறு ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள 10 அடி உயர கலைஞரின் வெண்கல சிலைகளையும் திரு ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். கிரிக்கெட் போட்டிகளில் அதிரடியாக மிரட்டி வரும் இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த விளையாட்டு வீரர், வீராங்கனைகள் வீரதீர செயல்கள் புரிந்த சிறுவர், சிறுமிகள் உள்பட 20 பேர் ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளனர். 5 முதல் 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவர், சிறுமிகள் கலை, சுற்றுச்சூழல், அறிவியல், விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் நிகழ்த்தும் சாதனைகளை கௌரவிக்கும் வகையில் மத்திய அரசு பால புரஸ்கார் விருது வழங்கி வருகிறது. அந்த வகையில் டெல்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 14 வயதிலேயே கிரிக்கெட்டில் அதிரடியாக ஆடி வரும் வைபவ் சூரியவன்ஷியின் சாதனையை அங்கீகரிக்கும் வகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருது வழங்கி கௌரவித்தார். वैभव सूर्यवंशी खेल उम्र 14 साल समस्तीपुर बिहार। आप एक भारतीय क्रिकेटर हैं जिन्हें आईपीएल के इतिहास में न सिर्फ सबसे छोटे खिलाड़ी होने का बल्कि सबसे तेज ऐसे भारतीय होने का गौरव प्राप्त है जिसने आईपीएल में सेंचुरी बनाई। பீகாரைச் சேர்ந்த சூரியவன்ஷி ஐபிஎல் போட்டிகளில் ராஜஸ்தான் அணிக்காக ஆடி மின்னல் வேகத்தில் ரன்களை குவித்து கவனம் ஈர்த்தார். இப்போது விஜய் ஹசாரே கிரிக்கெட் போட்டியிலும் 36 பந்துகளில் சதமடித்து அசத்தியுள்ளார். நீச்சல் வீராங்கனை தினிதி தேசிங்கு, செஸ் வீராங்கனை வாகா லட்சுமி பிரக்னிகாவும் புரஸ்கார் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். கர்நாடகாவைச் சேர்ந்த தினிதி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 200 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் நீச்சல் போட்டிக்கு தகுதி பெற்ற இளம் இந்திய வீராங்கனை ஆவார். குஜராத்தைச் சேர்ந்த பிரக்னிகா இந்த ஆண்டு செர்பியாவில் நடைபெற்ற ஃபீடே உலக பள்ளிகள் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் 9 புள்ளிகள் பெற்று கோப்பை வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல சிறுவனை காப்பாற்ற உயிர் தியாகம் செய்த கோவை சிறுமி வியோமா பிரியாவுக்கு அறிவிக்கப்பட்ட வீரதீர செயலுக்கான சிறார் விருதை அவரது தாய் திருமதி அர்ச்சனா பெற்றுக்கொண்டார். மகளை இழந்த சோகம் இருந்தாலும் வியோமாவுக்கு விருது கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். விருது பெற்ற சிறாருக்கு பதக்கம், சான்றிதழ் மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா தலங்களுக்கு படையெடுத்துள்ள மக்களால் அந்த நகரங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பள்ளி அரையாண்டு தேர்வுகள் முடிந்து கடந்த 24ஆம் தேதியில் இருந்து வரும் 4ஆம் தேதி வரை விடுமுறை விடப்பட்டுள்ளது. இதையடுத்து பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கும் சுற்றுலா தலங்களுக்கும் படையெடுத்துள்ளனர். மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் அங்குள்ள முக்கிய சுற்றுலா தலங்களான மோயர் சதுக்கம், பைன் மரக்காடுகள், குணா குகை, தூண் பாறை உள்ளிட்ட இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கொடைக்கானல் வரக்கூடிய பிரதான சாலைகள் மற்றும் நகரில் இருக்கக்கூடிய முக்கிய சாலைகளிலும் காலையில் இருந்து இரவு வரை வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதனால் சுற்றுலா பயணிகள் விடுதிகளுக்கு திரும்ப நீண்ட நேரம் காத்திருந்தனர். தினந்தோறும் ஏராளமான வெளி மாவட்ட, வெளி மாநில பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வரும் ராமேஸ்வரத்திலும் இதே நிலை காணப்பட்டது. அங்குள்ள ராமநாதசாமி கோயிலுக்கு சென்ற பக்தர்கள் நகருக்குள் செல்ல முடியாத அளவுக்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் கோயிலிலும் பக்தர்கள் கூட்டம் அலை மோதியதால் நீண்ட நேரம் காத்திருந்து தரிசனம் செய்தனர். டிராபிக் அதிகமா இருக்குங்க. வண்டி ஒருத்தர் உள்ள வரதுக்கே 3 மணி நேரம் ஆகுதுங்க. ராமேஸ்வரம் உள்ள என்ட்ரு ஆயிட்ட பிறகு கோயில் கிட்ட போறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகுதுங்க. அதே மாதிரி வெளியே போறதுக்கு அந்த டைம் ஆகுதுங்க. அதுவும் இல்லாம இந்த தீர்த்தம் ஊத்துறாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல சரியான முறையில கியூல அனுப்பலாங்க. அதனால அதனால கொஞ்சம் டிராபிக் அதிகமா, இது நெருக்கடி அதிகமாகுது. இங்க பார்த்தாக்கா எக்கச்சக்கமான கூட்டம் இருக்குது.
ஒவ்வொரு சாமி பாகத்தும் குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. இது வந்து டிராபிக் ஹெவி டிராபிக்கா இருக்குது. ராமேஸ்வரத்தை அடுத்த பாம்பன் சாலை பாலத்தின் மீதும் ஏராளமான வாகனங்கள் வரிசை கட்டி நின்றன. இதனால் பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் அவதி அடைந்துள்ளனர். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக ஏராளமானோர் குடும்பத்துடன் நெல்லை சென்றுள்ளனர். பண்டிகை முடிந்த நிலையில் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களில் நெல்லை நகருக்குள் சென்றதால் நெல்லை புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து வண்ணாரப்பேட்டை வரும் சாலையில் உள்ள மேலப்பாளையம் ரவுண்டானாவில் வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கின. இதனால் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஆமை வேகத்தில் நகர்ந்தன. தங்கம் விலை கட்டுப்படுத்த முடியாத அளவில் உயர்ந்து வருவதால் ஆன்லைன் வர்த்தகத்திலிருந்து தங்கத்தை தற்காலிகமாக தடை விதிக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் அம்மாவட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை தெரிவித்தனர். இந்த நிலையில் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட இந்திய மக்கள் சேவை இயக்க விவசாயிகள் மஞ்சள் கோர்த்த தாலியை கைகளில் ஏந்தியபடி தங்கம் விலையை கட்டுப்படுத்த கோரி ஆட்சியரிடம் நூதன கோரிக்கை ஒன்றை முன்வைத்து மனு அளித்தனர். அடுத்த ஆண்டுக்குள் 1 சவரன் தங்கம் விலை 2 லட்சம் ரூபாயை நெருங்கும் என உலக தங்க கவுன்சில் அறிவித்துள்ளதால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க இயலாத நிலை உருவாகியுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தங்கம் விலையேற்றத்தை கட்டுப்படுத்துவது குறித்து மத்திய அரசு முடிவெடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர். தக்காளி விலை ஏறிடுச்சுன்னா உலக நாடுகள் எப்படி முக்கியத்துவம் கொடுத்து உடனடியாக அந்த விலையை கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி எடுக்குதோ, அதே போல தங்கத்தை விலையை கட்டுக்குள் கொண்டு வர வரைக்கும் ஆன்லைன் வர்த்தகத்தை, பங்குச்சந்தையில் ஆன்லைன் வர்த்தகத்தை உடனடியாக தடை பண்ணணும். தடை பண்ணால் மட்டும்தான் இந்த விலையை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதே நிலை நீடித்தால் விவசாயிகள் தங்களது பெண் குழந்தைகளின் திருமணத்தில் தாலியில் தங்கத்திற்கு பதிலாக மஞ்சளை மட்டுமே பயன்படுத்தும் நிலை ஏற்படும் என்று விவசாயிகள் கூறியுள்ளனர். தங்கத்தை வாங்குவதை விட மறுசுழற்சி செய்ய மத்திய அரசு மக்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். மூளைச்சாவு அடைந்த கும்பகோணம் இளைஞரின் உடல் உறுப்புகளை அவரது பெற்றோர் தானமாக வழங்கியதன் மூலம் 5 பேருக்கு புதுவாழ்வு கிடைத்துள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பெருமாள் கோயில் பகுதியைச் சேர்ந்தவர் இளைஞர் வசந்த். 19 வயது நிரம்பிய அவர் கடந்த 23ஆம் தேதி விபத்தில் சிக்கி படுகாயமடைந்து தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இவர் மூளைச்சாவு அடைந்ததால் மீளா துயரிலும் வசந்தின் உடல் உறுப்புகளை தானமாக வழங்க அவரது குடும்பத்தினர் முன்வந்தனர். அதன்படி வசந்தின் உடலில் இருந்து இதயம், கல்லீரல், சிறுநீரகங்கள், கருவிழிகள், சிறுகுடல், தோல் ஆகியவை அறுவை சிகிச்சை மூலம் பெறப்பட்டது. இதில் இதயம் சென்னையில் தனியார் மருத்துவமனைக்கும், சிறுநீரகங்கள் தஞ்சாவூர் மற்றும் மதுரை அரசு மருத்துவமனைக்கும், கருவிழிகள் மற்றும் கல்லீரல் நெல்லை தனியார் மருத்துவமனைக்கும் வழங்கப்பட்டன. சென்னையில் தனியார் மருத்துவமனையில் இதய செயலிழப்பு பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று வந்த மகாராஷ்டிராவைச் சேர்ந்த 30 வயது நபருக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் முடிவு செய்தனர். இதையடுத்து தஞ்சையில் இருந்து இதயத்தை ஹெலிகாப்டர் மூலம் கொண்டு வர முடிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து தஞ்சாவூரில் இருந்து இதயத்தை சுமந்து கொண்டு புறப்பட்ட ஹெலிகாப்டர் 1 மணி நேரம் 15 நிமிடங்களில் சென்னை அரும்பாக்கத்தில் பத்திரமாக தரையிறங்கியது. மின்னல் வேகத்தில் செயல்பட்ட மருத்துவர்கள் போக்குவரத்து போலீசார் உதவியுடன் ஆம்புலன்ஸ் மூலம் 2 நிமிடங்களில் அந்த தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இதையடுத்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த மகாராஷ்டிராவைச் சேர்ந்தவருக்கு மருத்துவர்கள் வெற்றிகரமாக இதய மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொண்டனர். தஞ்சாவூரில் இளைஞர் வசந்தின் உடலுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீன் உள்ளிட்டோர் அரசு சார்பில் இறுதி மரியாதை செய்து பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். இளைஞர் வசந்த் மறைந்தாலும் தானமாக வழங்கிய உடல் உறுப்புகளால் புதிய வாழ்வு பெற்ற 5 பேர் மூலம் எங்கும் நிறைந்துள்ளார். மீண்டும் முக்கிய செய்திகள். ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்பை ஜெலன்ஸ்கி நாளை மீண்டும் சந்திக்க உள்ள நிலையில் போர் நிறுத்தம் ஏற்பட ஏதுவாக புதின் பதவி விலக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. H1B விசா புதிய நடைமுறையால் இந்தியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது குறித்து அமெரிக்காவிடம் இந்தியா கவலை தெரிவித்துள்ளது. SIRல் விடுபட்டவர்கள், புதிய வாக்காளர்கள் பெயர் சேர்க்க தமிழ்நாடு முழுவதும் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இத்துடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலோடு இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.